யாப் பெப்டிவினியருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலர். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியும், அல்லது ஒரே நேரத்தில் எத்தனை வேலை செய்ய முடியும்? நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு திரும்பி வரோம். வீட்டில் ஏதாவது கடைக்கு போகணுமோ இல்லை சின்ன சின்ன வேலைகள் செய்வோம். இதுதான் பெரும்பாலானுடைய ஒரு கால்குலேஷனாக இருக்கும், பெரும்பாலானுடைய வேலையாக இருக்கும். ஆனால் உலகநாயகன் என்று புகழப்படுகிற கமலஹாசன் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறதுனால தான் அவருக்கு உலகநாயகனுங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலாக கமலஹாசன் ஒரு நடன கலைஞர், டான்சர். களத்தூர் கண்ணம்மாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்தாலும் அதன் பிறகு ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கூட அவர் நடனம் சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு படத்துக்காக. இந்த செய்தியெல்லாம் பலருக்கு தெரியாது, கமலும் நிறைய அதை ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. இப்படி ஒரு நடிகரா, நடன கலைஞரா, இலக்கியவாதியா, மையம்னு ஒரு இலக்கிய பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். பாடகரா, கவிஞரா, இப்படி பல்வேறு முகங்கள் அவருக்கு இருக்குது. எல்லா விஷயத்திலும் A to Z எதை பற்றி பேசினாலும், எந்த டாபிக், அது மருத்துவமா, பொருளாதாரமா, அரசியலா, வரலாறா, புவியியலா, எதுவாக இருந்தாலும் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி நிறைய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அறிவு களஞ்சியமாக இருக்கிறது தான் உலகநாயகன் கமலஹாசன். ஒரே நேரத்தில் நடிகரா, தயாரிப்பாளரா, அரசியல்வாதியா, இலக்கியவாதியா, இப்படி பல வேலைகளை கமலஹாசன் செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னல, நம்மலாம் ஒரு நேரத்தில் எத்தனை வேலைகளை செய்வோம் அப்படின்னு. இப்படி பன்முக திறமையோடு பல வேலைகளை ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கிற கமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தார். அதாவது கடந்த 7 வருஷமா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிட்டு இருந்தான்னா அந்த நிகழ்ச்சியிலேருந்து கொஞ்சம் விலகிக்கிறேன், ஓய்வெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை அனுப்பியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறப்ப, நிறைய கமிட்மெண்ட், சினிமா கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு, அதெல்லாம் முடிக்கணும், அடுத்தடுத்த லைனப் இருக்குது, அதனால நான் இதுலேருந்து விலகிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலயமா மக்களுடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் நான் போய் சேர்ந்திருக்கேன். இதற்காக பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்தியாவிலே மிகப்பெரிய வெற்றிகரமான ரியாலிட்டி ஷோவான இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்தும் விஜய் டிவிக்கும், அதே மாதிரி இந்த பிக்பாஸ் தொழில்நுட்ப கலைஞர்கள், அந்த யூனிட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லி, இது ஒரு இறுக்கமான மனநிலையில் நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது போலவே சினிமாவில் பயங்கர பிஸி ஆகிட்டாரு. அதுவும் ஆஃப்டர் விக்ரம் வெற்றிக்கு பிறகு நிறைய கமிட்மெண்ட். ப்ரொடியூசராக பல படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, அதே மாதிரி நடிகராக பல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் 2 முடித்த கையோட தக் லைஃபுக்கு போனார். தக் லைஃபும் முடிஞ்சு இப்போ டப்பிங் பேசி முடிச்சிட்டாரு. மீண்டும் இந்தியன் 3க்காக எடுக்க வேண்டிய கொஞ்சம் காட்சிகள் இருக்குது. அதுக்காக ஒரு 10 நாள் கால் ஷீட்டு அவர்கிட்ட கேட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. இப்படி அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ல கமல் இருக்கிறாரு. அதனால அவருக்கும் கஷ்டம். இன்னும் ஒன்று 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக தன்னுடைய கட்சியை தயார்படுத்தணும். யாருடைய கூட்டணி, தனித்தா அல்லது கூட்டணியா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதற்கான ஆட்களை நியமிக்கணும். தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பாக யார் யார் போட்டியிட போகிறாங்க, அந்த போட்டியிட போகிற ஆட்களை தேர்வு செய்யணும். இப்படி பல வேலைகள் இருக்குது. அதனால கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இன்னொரு தகவல் என்னன்னா, காரணம் அதுவல்ல. எந்த பாலை போட்டாலும் அடிக்கக்கூடியவர் தான் கமலஹாசன். இந்த நிகழ்ச்சி ஏன் அதுலேருந்து ஒதுங்குறாரு, ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருனாக்கா, சம்பள பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இதுவரையும் ஒரு 7 பிக்பாஸ் சீசன் முடிஞ்சிருக்கு, 8வது சீசன் தான். ஏற்கனவே 2022 கோவிட் காலகட்டத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. அதன் பிறகு இப்போ இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஒரு பக்கத்து அவர் பிஸியாக இருந்தால் கூட இந்த 8வது சீசனுக்காக அவர் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த
சம்பளத்தை விட இன்னொரு மடங்கு அதிகம் கேட்டதாகவும் அதை விஜய் டிவி நிர்வாகம் மறுத்ததாகவும் அதனால் சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு நம்ம விலகலாம் சொன்னாதான் கொஞ்சம் ஒருவேளை அவங்க விஜய் டிவி நிர்வாகம் இறங்கி சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் கமல்கிட்ட இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய முடிவு தான் இந்த கமலோடைய அறிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே கமல்ஹாசன் இந்த நிகழ்ச்சிக்காக 100 கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கிட்டு தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு. ஆனால் இப்போ அவர் பயங்கர பிஸியாகவும் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கத்து விக்ரம் வெற்றிக்கு பிறகு அவருடைய சம்பளம் வேற ஒரு லெவல் மாறி இருக்கு. அதனால கூடுதலா ஒரு 100 கோடி ரூபாய், அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க 200 கோடி ரூபாய் கொடுத்தால் நான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்ததாகவும் இதற்கு விஜய் டிவி நிர்வாகம் சார்பில் மறுப்பு தெரிவித்ததாகவும் இதனால தான் அவர் இந்த முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. விஜய் டிவியும் இந்த நிகழ்ச்சி மூலயமா பல கோடி ரூபாய் சம்பாதிக்குது. குறிப்பா இன்னைக்கு ஒரு சின்னத்திரை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை ஆடியன்ஸும் பிக் பாஸ் பார்க்காம இருக்க மாட்டாங்க. இந்த சின்னத்திரை தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்காத ஆடியன்ஸ் கூட கண்டிப்பா பிக் பாஸை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு அடிக்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது கமல் ஏன் சம்பளத்தை ஏற்றி கேட்கக்கூடாது, அவர் சைடும் ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வருது. எது எப்படி இருந்தாலும் இதன் பின்னணியில் இருக்க உண்மை அந்த பிக் பாஸ் வசனம் போலவே ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் வந்துடும். ஆனால் ஒருவேளை கமல் எடுத்த முடிவு சரியாக இருந்து அதில் அவர் உறுதியாக இருந்தால் அடுத்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்வை யார் தொகுத்து வழங்க போதோ அதுக்கு சரியான தகுதியான ஆள் யார் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் விஜய் டிவி நிர்வாகம் இப்போ தத்தளிச்சிட்டு இருக்கு. ஏன்னா கமல் பல விஷயங்களை அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்குவார். படித்தது, பார்த்தது, கேட்டது, தன்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவார். எனக்கு தனிப்பட்ட முறையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உடன்பாடு இல்லாட்டினாலும் அது பயங்கர ரீச் ஆயிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் சில நல்ல விஷயங்களும் கமல் செஞ்சிருக்காரு, நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்காரு. அப்படி இருக்கும்போது கமலின் இடத்தை யார் சமன் செய்வது, அந்த இடத்திற்கு யார் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்க. இந்த கேள்விக்கு, இந்த சந்தேகங்களுக்கு, இந்த சம்பள விவகாரத்தில் என்னென்ன உண்மை அப்படிங்கிறது அந்த பிக் பாஸ் வசனம் போலவே மீண்டும் சொல்கிறேன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி விரைவில் இது வெளிச்சத்துக்கு வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் தஞ்சை அமலன்.